வணக்கம். பொதுவா நமக்கு வயசாகும் பொழுது நம்ம ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் ஏன்னா நம்ம நடக்கிறதுனால அந்த லோட் பேரிங்னால அது இயற்கையா தேயும். ஆனா அப்பர் லிம் ஜாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்போ இதெல்லாம் பொதுவாக அடிபடாம தேயாது. அப்படி அடிபட்டு பிற்காலத்துல அந்த எலும்பு தேய்மானம் அதாவது அந்த ஜாயிண்ட் ரொம்ப தேஞ்சிருச்சுன்னா அந்த எல்போவை ஒரு பேஷண்டால பயன்படுத்த முடியாது, மடக்கி நீட்ட முடியாது, ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த மாதிரி மோசமாக உடைஞ்சு அதாவது அந்த எல்போவை செதஞ்சு போன மாதிரி பீஸ் பீஸா போய் எலும்பு கூடாம அந்த கையை செயல்படுத்த முடியாம இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு டோட்டல் எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம். அந்த டோட்டல் எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னா அந்த எல்போவுடைய மேல் பகுதி கீழ்பகுதி ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராஸ்தசிஸ் மெட்டல்ல செஞ்சக்கூடிய அந்த ப்ராஸ்தசிஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். பொதுவாக இது காமனா செய்யாதனால மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதுக்கு பேர் டோட்டல் எல்போ ரீப்ளேஸ்மெண்ட். இந்த டோட்டல் எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுனா அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்கும், அந்த கை பழையபடி வருமா இல்லையா அப்படிங்கறது ஒரு பேஷண்ட்டை நம்ம பண்ணின பேஷண்ட்டை வச்சு ஒரு உதாரணமா நான் நினைக்கிறேன்.